தமிழ் மாதங்களில் வரக்கூடிய 9வது மாதமான மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அதிகாலை நேரம் வந்துட்டு தேவர்களுடைய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி தேவர்கள்கிட்ட நம்ம வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரையிலான காலம் வந்துட்டு தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட காலம் இறை வழிபாட்டிற்கு உகந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம செய்கிற இறை வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. மார்கழி மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய பூஜை வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் தோஷங்கள் அதெல்லாம் நீக்கி அளவில்லா நல்ல பயன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் மார்கழி முடிஞ்சு தை பிறக்கும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தோட சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மார்கழி மாதம் முழுக்க எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. தொடர்ந்து மார்கழி ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இடையில கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் ஒரு 21 நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சு பூஜை பண்ணேன். தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விளக்கு வச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு நெய்வேத்தியமெல்லாம் செஞ்சு படைச்சி பாட்டெல்லாம் பாடி எனக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லா போச்சு. ரொம்ப பெரிய பெரிய கோலம்லாம் நான் போடல. ஏன்னா எங்கள் வாசல் வந்துட்டு ரொம்ப சின்னது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டேன். அதுதான் இதெல்லாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.